என் அன்பு பிள்ளையே, கிடைக்கும் கிடைக்காத, நடக்கும் நடக்காத விஷயங்களுக்கு நடுவில்தான் உன் வாழ்வின் தேடல் எதிர்நோக்கி இருக்கும். நீ ஆசைப்பட்டு விரும்பிய விஷயங்கள் கிடைத்த நடந்த எல்லாம் உனக்கு திருப்தி கொடுக்கும், மகிழ்ச்சியை தரும். கிடைக்காத நடக்காத விஷயங்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். அவைகள் தரும் பாடங்களும் பகுத்தறிவும் நடப்பதை அறிவு திறனோடு ஏற்றுக்கொள்ளுதல் என எல்லா வகையான முன்னேற்றத்திற்கான வழிகளை வகுக்கும். உன்னிடம் ஒன்று இருக்குமானால் அதை பெற நீ சிறிதாகவோ பெரிதாகவோ ஒன்றை இழந்திருப்பாய். ஒன்றை இழந்தால்தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். இரண்டும் கிடைப்பதோ அல்லது ஒன்றை இழக்காமல் இன்னொரு விஷயம் கிடைப்பது என்பது சாத்தியமன்று. ஒரு பூ பூக்கின்றது என்றால் மறுநாள் அது காய்ந்து போகும். அந்த இடத்தில் வேறு ஒரு மொட்டு முளைக்காமலா போகும்? முளைக்கும் அல்லவா? அதை போலவே தான் வாழ்க்கையில் எழுந்தவை என ஒன்று இருந்தால் பெறுபவை என ஒரு காலமும் வரும். அதற்கு பொறுமையாக காத்திரு. உனக்கு எல்லாம் கிடைக்கும் நேரத்தில் இது ஒரு காலகட்டம் கிடைக்கிறது. இதுவே கிடைக்காமல் போகும் காலகட்டம் வந்தால் அப்போது உன் மனம் எதையும் ஏற்கும் பக்குவத்திற்கு வந்துவிடும். கிடைப்பது அதிசயமல்ல. அது கிடைக்காத போது நீ எப்படி எதிர்நோக்கி சமாளிக்கின்றாய் என்பதை பொறுத்தே உனக்கு கிடைக்கும் விஷயங்கள் அதிசயமாகும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவார். நம்முடைய வாழ்நாளில் அச்சம் என்பது தவிர்க்கப்பட வேண்டும். அச்சமும் பயமும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்யும். நாம் செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாயிருக்கின்றது என்று புலம்பித் திரியாமல் அங்கு விளக்கேற்ற முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் வெளிச்சம் தேடி பயணிக்க துவங்க வேண்டும். தைரியமாக செயல்பட்டால் தான் வாழ்வில் வெற்றி குழந்தையே. ஒரு விஷயத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும் என்றால் அதற்கு மதிப்பு இருக்க வேண்டும். தகுதியில்லாத ஒன்றை பற்றி யோசித்து நம் நிம்மதியை நாமே இழந்துவிடக் கூடாது. நல்லதை செய்கின்றவன் உன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவனிடம் சேர மறுக்காதே. ஆனால் கெட்டதை செய்பவன் உன்னுடைய நண்பனாக இருந்தாலும் அவனிடம் இருந்து விலகத் தயங்காதே. தவறான பாதையில் கூட்டத்திற்குள் செல்வதை விட சரியான பாதையில் தனியாக செல் குழந்தையே. கடினமான பாதைத்தான் அழகான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும். எல்லையில்லா ஆற்றல் பெற்றவர்கள் நாம். விழித்திருக்கும் நேரமெல்லாம் உழைத்துக் கொண்டிருந்தால் வாழ்வில் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் குழந்தையே. சோர்ந்து போகாதே, தைரியமாக இரு. இதோ உன் சாயப்பா உன்னுடவே இருக்கின்றேன். எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகின்றாய். காத்திரு, பொறுத்திரு. உன் ஆத்திரத்தினாலும் பொறுமையற்ற தன்மையினாலும் நீ என்னை இழந்துவிடக்கூடாது. என்னை முழு இதயத்தோடு நம்பு. நான் நிச்சயமாக உனக்கு உதவி புரிவேன். உன்னை வெறுத்தவர்கள் வெட்கப்படும்படி அன்பு காட்டு. முட்டாள்களுக்கு தெரியட்டும், இவர்களையா நாம் வெறுத்தோம் என்று. என் விழி முன் நீ இருக்கும் வரை உன் விழி நீர் உன் கண்ணம் தொடாது குழந்தையே. அறிவாளியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை விட யாரையும் அறியாமல் காயப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கமே சிறந்தது குழந்தையே. கலங்காதே, உன் தந்தை நான் இருக்கின்றேன். யாரையும் பழிவாங்க நினைக்காதே. உன்னை ஏமாற்றியவர்கள் தன் கர்ம வினையை நிச்சயமாக அடைந்தே தீர்வர். நீ அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் அவை நிச்சயமாக உன் கண்முன்னே நிகழும். உன்னுடைய வேதனை, நோய், கஷ்டம் அனைத்தையும் போக்க இப்போதே உன்னை காண வருகின்றேன் குழந்தையே. நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன். விரைவில் உன் எண்ணம் பூர்த்தியாகிவிடும். கலங்காதே, நான் உனக்கு துணையிருப்பேன். அன்பு குழந்தையே, உன் உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போது வருத்தப்படாதே. அவர்கள் உன் கர்மாக்களை, பாவங்களை அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கின்றார்கள். அச்சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கர்ம வினைகளை குறைகின்றதே என்று நிம்மதிக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே. நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையுடன் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கின்றீர்களே, ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கின்றதே, எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லையே என்கின்றாயா? கொஞ்ச நாள் பொறு குழந்தையே. வேண்டுதல்கள் நிச்சயமாக பலிக்கும்.
நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய். அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன், முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து போகாதே. இன்பமும் துன்பமும் நிலையற்றவை. இன்று இருப்பது நாளை மாறிவிடும். எனவே மனம் கலங்காமல் தைரியமாக இரு. உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன். என்றும் உன்னோடு நான் இருப்பேன் குழந்தையே. நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை. பக்தி செய்தால் என்னிடத்தில் நீ வருவாய். தொண்டு செய்தால் உன்னிடத்தில் நான் வருவேன் குழந்தையே. கலங்காதே, நான் இருக்கின்றேன். நம்மை நேசிப்பவர்களுக்காக வாழ வேண்டும். நம்மை வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். தேடி போய் பேசினால் போய், விட்டு கொடுத்து போனால் போய், வெறுத்து ஒதுக்கும் இடத்தில் அன்பு காட்டினால் போய், இனிக்க இனிக்க நடித்து பேசுவது தான் உண்மை என்று நம்புகின்றது இந்த உலகம். இதற்கெல்லாம் கலங்காதே குழந்தையே. அவர்கள் புரிந்து கொள்ளும் ஒரு காலம் வரும். உழைத்து தேய்ந்த பின் செருப்புக்கு மதிப்பில்லை. தேவை முடிந்த பின் மனிதனுக்கும் மதிப்பில்லை. கஷ்டமான வேலைகளை செய்ய உடலை பழக்குங்கள். கஷ்டமான சூழ்நிலைகளை கையாள மனதை பழக்குங்கள். உடலும் உள்ளமும் உறுதியாக இருந்தால் எதையும் எதிர்கொள்ளலாம். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்று வருத்தப்படாதே. யாராலும் புரிந்து கொள்ள முடியாத மனம் உள்ளதே என்று கர்வப்படு குழந்தையே. மான அவமானங்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள், நிலை குலைந்து போக செய்யும் கால சூழ்நிலைகள், காரியத்தில் நஷ்டங்கள், வஞ்சக சூழ்ச்சிகள், எதிர்ப்புகள், உறவினர் நண்பர்களின் சூதுகள், அன்பின் இழப்புகள், இவையெல்லாம் மானிட வாழ்க்கையின் அன்றாட நிகழ்வுகள். இது போன்ற போராட்டங்களை எல்லாம் மன உறுதியுடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்கின்ற மானிடன் எவனும் அவனே மிகச்சிறந்த மானிடனாவான். காயப்படாத மூங்கில்கள் புல்லாங்குழல்கள் ஆவதில்லை. வழிபடாத வாழ்வில் வசந்தங்கள் நுழைவதில்லை. வேதனைகளையும் சோதனைகளையும் கடந்துத்தான் சாதனைகள் படைக்க முடியும். மறந்து விடாதே, கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் நம்மை வாழ வைக்காத குழந்தையே. தைரியமும் நம்பிக்கையுமே நம்மை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும். வாழ்க்கையில் தடுமாறும் போதும் தடம் மாறும் போதும் நீ நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சில காலம்தான். எதுவும் நிலையில்லை, இதுவும் கடந்து போகும் என்பது. வாழ்க்கையில் வலி உனக்கு தேவையானதை கற்பித்த பின்னர் அதுவாக உன்னை விட்டு பிரிந்துவிடும். நம்பிக்கையுடன் சவால்களை எதிர்கொள். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருப்பேன். புன்னகையோடு நிறுத்திவிடு. மற்றவர் வாழ்க்கையையும் அறியாதே, உன் வாழ்க்கையையும் விளக்காதே. அப்போது தான் உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் குழந்தையே. எண்ணங்கள் உயிருள்ளவை. ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு விளைவுகளை ஏற்படுத்தும். பின்னால் பேசுபவன் புகழ்ந்து பேசினால் என்ன, இகழ்ந்து பேசினால் என்ன? காதில் வாங்காமல் அடுத்த அடி எடுத்து வைத்து முன்னேறிக் கொண்டே இரு. 5 நிமிடம் அமர்ந்து பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவும் இல்லை குழந்தையே. ஆனால் இங்கு பேசத்தான் எவருக்கும் நேரமில்லை, மனமும் இல்லை. கோபம் என்பது முட்டாள்தனத்தில் தொடங்கி வருத்தப்படுவதில் முடிகின்றது. கோபப்படும் போதெல்லாம் நம் எதிரி வெற்றி பெறுகின்றான், நாம் தோற்று போகின்றோம். கோபத்தை தூர எறி குழந்தையே. நிதானமாக சிந்தித்து செயல்படு. கழுத்தை நெரிக்கும் துன்பம் வந்தாலும் யாரையும் ஆறுதலுக்கு தேடாதே. அதுவே ஒரு நாள் உன் கழுத்தை அறுக்கும் கத்தியாக மாறிவிடும். விலைமதிப்பற்ற செல்வம் அறிவு, பலமான ஆயுதம் பொறுமை, மிகச்சிறந்த பாதுகாப்பு உண்மை, அற்புதமான மருந்து சிரிப்பு. நம்மை பற்றி கவலைப்படாதவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் என்பது அர்த்தமற்றது குழந்தையே. என் தங்கமே, சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் உன்னை தாங்கி பிடிப்பேன். நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பது நல்லதுதான் குழந்தையே. நினைவில் வைத்துக்கொள், உன்னுடைய மோசமான நாட்கள் தான் உன்னை சரியானபடி உருவாக்கக்கூடியது. எதற்கும் கலங்காதே. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் எந்த உறவிடம் இருந்தும் எதையும் எதிர்பார்க்காதே. முகத்தில் துணிச்சலை கொள், ஆடைகளில் ஒழுக்கம் கொள், உன்னை புகழ்பவர் மீது சந்தேகம் கொள், வார்த்தையில் உண்மையை கொள். உனது பாதுகாப்பு நீயே என்பதை மறந்து போகாதே. வாழ்க்கையில் கிளியாக இருக்காதே, கழுகாக இரு.
கிளி அதிகமாக பேசும். ஆனால் அதனால் உயரத்திற்கு பறக்க முடியாது. ஆனால் கழுகு அமைதியானது. அதோடு வானத்தை தொடும் அளவிற்கு அதற்கு சக்தி உண்டு குழந்தையே. இந்த உலகில் எதையோ தேடி அலையும் மனதிற்கு இறுதியில் தேவைப்படுவது அமைதி மட்டுமே. சில விஷயங்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம், அல்லது சில விஷயங்களை அடைவதற்கு கடினமாகவும் இருக்கலாம். ஆனாலும் என்னால் அவற்றை அடைவதற்கு வழிமுறைகளை உருவாக்க முடியும் என்று நம்பிக்கையோடு உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ளுங்கள். அந்த நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையை வசந்தமாக்கும். நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்து இருக்கின்றது என்று அர்த்தம். உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன் குழந்தையே. கலங்காதே, உன் தந்தை நான் உனக்கு உடனிருக்கின்றேன். ஏமாற்றம் ஏற்படும் வேளையில் ஏமாற்றிவிட்டார்கள் என அவர்களை குறை கூறுவதை விட ஏமாற்றப்படும் முட்டாளா இருந்து விட்டோமே என எண்ணுங்கள். மீண்டும் நீங்கள் ஏமாறாமல் இருப்பீர்கள். வசதியும் நிலையானது இல்லை, வறுமையும் நிலையானது இல்லை. நாம் ஒருவரோடு பழகும் கண்ணியமான பழக்கம்தான் என்றும் நிலையானது குழந்தையே. விழ வைக்க என்னால் முடியும் என்று விதி வீழ்த்தும் போதெல்லாம் திரும்ப எழுந்து நிற்க என்னால் முடியும் என்று நீ வாழ்ந்து காட்ட தவறிவிடாதே. எந்த நிலையும் ஏற்றுக்கொள்வதை விட எதிர்த்து போராடுவதே தன்னம்பிக்கையின் குணம். அடிப்பட்டு மிதிப்பட்ட மண்தான் மட்பண்டமாய் பிறக்கும். அசிங்கப்பட்டு அவமானப்பட்ட மனம்தான் சாதிக்க துடிக்கும். பணத்தை தேடி ஓடுகின்றவன் ஒரு நாள் அதை விட வேகமாக திரும்பி வருவான். அப்போது அனுபவிக்க வாழ்க்கை மீதம் இருக்காது. வெற்றி அடையும் வரை முயற்சி செய். வெற்றி அடைந்த பின் முயற்சி செய்பவனுக்கு உதவி செய். அதிக மனிதர்களை நம்பாதே. ஏனெனில் சிலர் உங்களை விட மிக சிறந்தவரை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் ஒருவர் இருப்பதையே மறந்து விடுவார்கள். தனது பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக இரு. அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறாங்கல்லாய் இருந்து விடாதே. நான் உன்னை அவர்கள் முன் எப்படி நிறுத்துகின்றேன் என்று மட்டும் பார். என் வார்த்தையை நான் மீறியதில்லை குழந்தையே. உன் வாழ்க்கையில் நான் உன் கனவில் காட்டிய செயல் நிறைவேறிய பிறகு நீ பல பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கப் போகின்றாய் என்பதை மட்டும் நினைவில் கொள். நீ எதற்கும் கலங்காதே. நீ தைரியமாக செல். நான் உன்னுடனே வருகின்றேன். நீ போகும் முன் உன் வேலையை முடிக்க நான் அங்கே இருப்பேன் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.